சாப்பிடாத. இன்னைக்கு நான் மட்டும் ஹோட்டல்ல தனியா போய் சாப்பிட போறேன். நான் கிளம்பிட்டேன். அம்மா நல்லா பசிக்குதுமா, சாப்பிட என்னமா செஞ்சிருக்கீங்க? அதுக்குள்ள 2 மணி ஆயிடுச்சா? இங்க பாரு ஷின்சன், இன்னைக்கு அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஆனா பாக்க ரொம்ப தெம்பா இருக்கீங்களே. கண்ணால் காண்பது போய் நீ கேள்விப்பட்டிருக்கேல? நம்பிட்டேன். இந்த பணத்தை வச்சுட்டு வெளியில போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒரே ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு மட்டும் தான் காசை கொடுத்துருக்கீங்க. நீ சாப்பிட சாப்பாட்டுக்கு இதுவே அதிகம். போதும், இதை வச்சுக்கோ. கட்டுப்படி ஆகாது பாஸ். டென்ஷன் பண்ணாத, கிளம்பு. கடை திறக்கும் போதே சொன்ன முக்குல வச்சா வியாபாரம் நடக்காதுன்னு. நீ எங்க கேட்ட? இப்ப பாரு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன் டென்ஷன் ஆறீங்க? சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு 2 பேரும் சேர்ந்து தானே பிளான் பண்ணோம். எல்லாம் கரெக்ட் தாமா, ஆனா கடனை வாங்கி கடையை திறந்து பிரயோஜனம் இல்லையே. சார் உள்ள வராதே. வா தம்பி, உனக்கு என்ன வேணும்? முதல்ல நான் கேக்குற அட்ரஸ் கரெக்டா சொல்றீங்களான்னு பாக்கலாம். என்ன ட்ரெஸ்? ரொம்ப பசிக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்கிற ஹோட்டலோட அட்ரஸ் தான் வேணும். அவ்வளவுதானே தம்பி, இங்க இருந்து நேரா லெஃப்ட் போய் இங்கே சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடுலாம் கிடைக்கும். அப்படியா? ஓஹோ, ஆனா போன மாசம் இங்க ஒரு பஜ்ஜி கடை இருந்ததே, காணோம். ஆமாமா, முதல்ல நாங்க பஜ்ஜி தான் வித்துட்டு இருந்தோம். ஆமா, இங்க பஜ்ஜி கடை போட்டு இருந்தது நீங்க தானா? அதுக்கு முன்னாடி இங்க ஒரு துணி கடை இருந்தது, அது ஈரடிக்க ஆரம்பிச்சு இழுத்து மூட்டாங்கோ. துணி கடைக்கு முன்னாடி இங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருந்தது. ஒரு பையன் கூட எதுவுமே வாங்க வர மாட்டான். வாடகைக்கு வழி இல்லாம கடை மூடப்பட்டது. அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு முன்னாடி இங்க ஒரு மாவு கடை இருந்தது. அந்த மாவு கடையை வழிச்சு டப்பால போடுற மாதிரி பெரிய மாவு கடையை திறந்தாங்க பக்கத்துல. அம்போ அன்னைக்கே மூடிட்டீங்க. அதுக்கு முன்னாடியே ஸ்வீட்டே இல்லாத ஒரு ஸ்வீட் கடையை ஓட்டினீங்க. அங்க சக்கரை வியாதி இருக்கிறவங்க கூட சாப்பிட வரல, அவ்வளவு சப்புன்னு இருக்கும் ஸ்வீட். அன்னைக்கு போட ஆரம்பிச்ச பூட்டு. இது எல்லாத்துக்கும் உங்களோட தரம் தான் காரணம். இவ்வளவு கேவலமான ரெக்கார்டை வச்சிருந்தீங்கன்னா இந்த கடை மட்டும் எப்படி ஓடும்? என்ன உங்க ஹிஸ்டரி ஆஃப் தி இன்சிடென்ட் எல்லாம் புட்டு வச்சனா? அதான் எல்லாத்தையும் புட்டு வச்சிட்டியே. இனிமே நாங்க என்ன சொல்றது? பழைய விஷயத்தை எதுக்கு கிளறிட்டு இருக்கீங்க? விடுங்க அத. சரி தம்பி, உனக்கு இப்ப மீல் பாக்ஸ் தானே வேணும்? அதுவும் வேணும், ஆனா அதுக்கு முன்னாடி நல்ல ஹோட்டலோட அட்ரஸ் வேணும். அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. இது என்ன தம்பி கேள்வி? பக்கத்து கடையை பத்தி எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்க கடை சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். ஓஹோ, இங்க இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நீங்க தான் சமைக்கிறீங்களா சார்? இல்ல, என் வைஃப் தான் சமைக்கிறா. அதுவே பயமா இருக்கு. ஏன் போ சலிச்சுக்கிற? சரி தம்பி, உனக்கு என்ன டிஃபன் வேணும்னு சொல்லு. எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு ஆக்ஷன் பர்கர். ஆனா தம்பி, ஆக்ஷன் பர்கர் எங்க கடையில இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா நாங்க அதை இங்க விக்கிறது இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பெரிய பூட்டை வாங்கி வெளியே பூட்டுங்க, நான் எதிர் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். தம்பி, எங்க மெனுவை பார்த்து ஏதாவது ஆர்டர் பண்ண. என்ன தம்பி, எங்க டிஷ் கூட சூப்பரா இருக்குல்ல, என்ன சாப்பிடுற? பாக்குறதுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா டேஸ்ட் நல்லா இருக்குமா? கடைசியில கவுத்துட்டீங்கன்னா இவன் வாய் அடைக்க ஏதாவது ஒண்ணு கொடுத்தாகணும். உங்க ஹோட்டல்ல ஸ்பெஷல் ஐட்டம் என்ன இருக்கு? எங்க கிட்ட நான்வெஜ் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தம்பி. அதுலயும் என் வைஃப் சமைச்சானா அந்த டிஷ் யாராலையும் குறை சொல்லவே முடியாது. ஏங்க ரொம்ப புகழ்றீங்க? உண்மையாதான் சொல்றேன். நீ சமைக்கிற நான்வெஜ்ஜுக்கு இந்த ஊர்ல ஈடு இணையே கிடையாது, என்ன நம்பு. அத நீங்க சாப்பிடுறீங்களா? வெட்டியே பேசிட்டு இருக்காம ஏதாவது நல்ல ஐட்டமா கொண்டு வாங்க. சாரி தம்பி, எடுத்துட்டு வரேன். நீயும் உன் ஃபேமிலியும் சேர்ந்து சாப்பிடணும்னா இதுதான் பெஸ்ட் லஞ்ச். பேக் பண்ணிடவா? அப்போ நான் நான்வெஜ் மீல்ஸே ஆர்டர் பண்ணிக்கிறேன். ரொம்ப 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 அவசரப்படாதீங்க, இருங்க. நாங்களாம் பயங்கர உஷாரு. டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓகே சொல்லுவோம். டேஸ்ட் பண்ணி பாப்பியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். என்ன தம்பி, இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்குல்ல? இத்தனோட கொடுத்தா நான் எப்படி டேஸ்ட் சொல்ல முடியும்? நிறைய சாப்பிட்டா தானே தெரியும். ரொம்ப குறுக்கு கேள்வி கேட்காம ஒரு பெரிய பீஸா வச்சு இதுல சொல்லி எடுத்துருவாங்க. அத சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் ஓகேனா தானே பார்சல் வாங்குவேன், இல்லன்னா பக்கத்து கடைக்கு நடைய கேட்ட வேண்டியதுதான். நீ சொல்றதும் சரிதான். நல்ல சுட சுட வாசனை கமகமான்னு இருக்கணும். சோயா சாஸ் இல்லன்னா போயான்னு போயிட்டே இருப்பேன். சோயா சாஸா? சரி, இந்தா இத சாப்பிடு. ஆஹா, வாசனை எல்லாம் சூப்பரா இருக்கே. ஆமா, இங்க நீங்க சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்க? என்ன மாறிடுச்சுன்னா எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. எல்லாம் நல்ல எண்ணெயில தான்ப்பா. நல்ல வேலை. சரி, நீ முதல்ல இத டேஸ்ட் பண்ணி பாரு. இப்ப என்னாச்சு தம்பி? இத மட்டும் தனியா கொடுத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு போர் அடிக்குமே. கொஞ்சம் ரைஸ் இருந்தா தானே சாப்பிட்டு கரெக்டா சொல்ல முடியும். ஒரு கப்பு சோறை இப்படி தள்ளுங்க. வயிறு ஃபுல்லாச்சுப்பா. என்ன தம்பி, எங்க கடை டிஷ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்படின்னா உனக்கு நான்வெஜ், உங்க அம்மாக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பார்சல் பண்ணிடுவா. பிரச்சனை இல்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசிக்கவே மாட்டேங்குதுங்க. நீங்க எங்க அம்மாக்கு மட்டும் பார்சல் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ்.
சூப்பர் சூப்பர் லஞ்ச் சூப்பர். நான் எவ்வளவு கனவு கண்ட தெரியுமா? இன்னைக்காவது வியாபாரம் நடத்தணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பையன் வந்து கல்லால இருக்கிற காசை கூட கரியாக்கிட்டு போயிட்டானே. ஆமாங்க, பிசினஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வாங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? இத பாருங்க, என்னோட கம்பெனி இங்க பக்கத்து தெருவுல தான் இருக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு 100 லஞ்ச் ரெடி பண்ணீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். முடியுமா? என்னது 100 மீல் பாக்ஸா? ஆமா, 100 மீல் பாக்ஸ் தான். இன்னைக்கு தேவையில்லை, ஆனா நாளைக்கு தேவைப்படும். உங்களால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் பக்கத்துல வேற இடம் பாத்துக்கிறேன். ஏன் அவசரப்படுறீங்க? கன்ஃபார்மா செஞ்சு தரோம். எங்களை நீங்க நம்பலாம் சார். இவ்வளவு சீக்கிரம் நீங்க இதுக்கு ஒத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்க கடைய பத்தி என்கிட்ட சொன்ன அந்த பையனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்ன அங்கிள், சாப்பிட ஹோட்டல் தேடி போயிட்டு இருக்கீங்களா? நேரா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ஒரு சூப்பர் ஹோட்டல் இருக்கு. நான்வெஜ் சூப்பரோ சூப்பர். அங்க இருந்து நானும் வாங்கிட்டு இங்க வரேன். நான்வெஜ் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த பையன் தான் சொல்லி அனுப்பிச்சேன். அந்த பையனாதான் இருக்கணும். ஷின்சான், டேஸ்ட் பண்ண கேட்டதுக்கு அவ்வளவு சாப்பாடு கொடுத்தாங்களா? அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க கடை சாப்பாடும் நல்லா இருக்கு. யாராவது ஹோட்டல்ல சாப்பாடு போடக்கூடாது, உடனே ஆஹா ஓஹோன்னு வேண்டியது. ஆமா, உடம்பு சரியில்லை நீங்க. இப்போ அப்படிதான் இருக்கு. தூரத்துல யாராவது ஃப்ரைட் ரைஸ் அமுக்குவாங்களா? சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு அதான் உடம்பு சரியாயிடுச்சுல. போய் வேலையை பாருங்கம்மா. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டதுனால ஜுரம் அதிகமாயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன்.